பொற்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் மகத்துவமுள்ள நாமும் மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன தேவனே, எங்களை பெருமைப்படுத்த போகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் முன்னறிந்து அதற்கேற்ற பிரகாரத்தில் நாங்கள் நுழைய கொள்வதற்காக ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தத்துவத்துக்கு மகிமை உண்டாகும்படி எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம். சங்கீதங்கள் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம். நம்ம பல நேரம் என்ன செஞ்சிருக்கோம்னா நம்ம தியானிச்சிருக்கிறோம். மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்யணும், ரிமைண்ட் பண்ணுறோம். அல்லேலூயா, நல்லவர். வாசிக்கலாம். 81ஆம் சங்கீதம் 11வது வசனம். 16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியார். நம்முடைய ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறவர். என்ன செய்கிறவர்? நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை திருப்தி ஆக்குறவர். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் போஜனம் கொடுத்தா எப்படி போஜனம் கொடுப்பார்? திருப்தியா. வயிறு தடவி பார்த்து வயிறு நிறைஞ்சிட்டா பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும். பிள்ளை டக்குன்னு என்ன செஞ்சிடும்? பிடிச்ச மாதிரியே தூங்கிடும். பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சிடும்? தூங்கிடும். உடனே பார்க்கும் வயிறு நிரம்பிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும் இந்த அம்மா. அல்லேலூயா. நான் நல்ல அம்மா குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக நல்ல வயிறை தடவி பார்த்து சில அம்மாமார் இருக்கிறாங்க, சரி தூங்கிட்டு போட்டு போ, அவன் ஒரேடியாக உறிஞ்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு செஞ்சிருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. நீங்கள் நல்ல அம்மாக்கள். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்ததுன்னா அப்படி தான். மெடிக்கல் எங்கே இல்லை. அல்லேலூயா. ஒரு அம்மா வந்துச்சு, பிறந்து 8 நாள் தான் ஆகுது. 8 நாள் ஆகுது. ஆமாம், லக்டோஜன் வாங்க வந்துருக்குது. என்னம்மான்னு கேட்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த தாய்ப்பால் கொடுத்தா முகம் அழகு போயிருமா, அதனால் லக்டோஜன் கொடுக்க போகிறேன், பிள்ளைக்கு பால் அழகு செஞ்சுட்டேன். இப்படிலாம் ஆளுகளை பார்த்துருங்க. நீங்கள் நல்லவர்கள் தாங்க. உங்களை நல்லவங்கன்னு சொன்னாலும் எனக்கு தான் பொல்லாது. அல்லேலூயா. நல்ல வீட்டுக்கார நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் பிள்ளையின் வயிற்றை தடவி பார்த்து அது குறைவாக இருந்தால் அந்த பிள்ளை தூங்கினாலும் ஒரு தட்டி குடிக்க வச்சு அது திருப்தியான பின்பு அந்த பிள்ளையை தூங்க வைக்கிறது தான் தாயோட இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது கூட பிள்ளைக்கு நிலாவை காட்டி, அவன் பறவையை காட்டி, அல்லேலூயா, புறாவை காட்டி, அந்த பூச்சி ஓடுது பாரு, இந்த பள்ளி ஓடுது பாரு அப்படின்னு சொல்லி ரோட்டுக்கு கொண்டு வந்து சோறு ஊட்டினவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ரோடு வீட்டுக்குள்ள வந்துட்டு செல்லை பார்த்து சோறு விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால செல்லை ஓட விட்டு செல்லை ஆஃப் பண்ணிடுவேன், வாயிலாகல செல்லை ஆஃப் பண்ணிடுவேன். அல்லேலூயா. செல்லை குடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி செல்லுக்கு செல்லைக்கு இருக்காய் மாற்றி கொண்டு இருக்க பெற்றோர்கள் நினைச்சுறாங்க இருக்காங்க. எப்படியாவது என்ன செஞ்சுன்னு என் பிள்ளை என்ன செஞ்சிடும், சாப்பிட்டுருணும். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஒரு சிலர் இருக்கிறாங்க, நீ சாப்பிட்டாச்சு அப்படி சாப்பிடாம போதும், ஏதோ 4 ரூபா என் ஊட்டியாச்சா, 4 ரூபாய் வாங்கிட்டா போதும், அவ்வளோதான். இப்படி அம்மாவை பார்த்துருக்கேன், சபைக்குள்ளே பார்த்துருக்கேன். உண்மையை சொல்லிடணும். இல்லை ஏதோ சோறு ஊட்டியா, 4 ரூபாய் வாங்கிட்டேன், என்ன 4 ரூபாய் வாங்கிட்டான், நீ மாத்திரம் 40 ரூபாய் லவுக்கு போகும். அல்லேலூயா. கொஞ்சம் டேஸ்டானா 2வது நேரம் சோறை பானையத்தில் வந்து சோறை போட்டு குழம்பு ஊற்றி நீ மாத்திரம் திருப்தியாக சாப்பிட்ற, பிள்ளைக்கு எழுது 4 ரூபாய் வாங்கிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு ஊட்டுறதுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. வெரி குட். அல்லேலூயா. என்ன இல்லை, பொறுமை இல்லை. எதை சாப்பிட்டா 4 ரூபாய் வாங்கிக்கல போதும் போ. அல்லேலூயா. நல்லவர். சரி, அது போட்டோம். இங்கே என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் அவன் பொறுமை இல்லாதவராக இல்லை. அல்லேலூயா. நல்ல பொறுமையா உட்கார்ந்து அவர் போஷிக்கிறாரு, திருப்தியாய் போஷிக்கிறது. அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை அப்படின்னா விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்களேன்.
6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 11வது வசனத்தை வாசி. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்பிராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியர்களின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கோதுமையை காப்பாற்றுவதற்காக என்ன செய்யறான்? தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக, தன்னுடைய எதிர்காலத்தின் நன்மைக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், போராடிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தர் உங்களை போராட விட மாட்டார். உங்களை நினைச்ச மாட்டார், போராட விட மாட்டாரு. உங்களை திருப்தியாய் பசியும். அல்லேலூயா. உங்களை திருப்தியாய் உங்களுக்கு அவன் போஷிக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பொருளாதாரத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு வாசித்த இந்த உபாகத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் நீங்கள் தலையில் யாரெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணீங்களோ இந்த வாக்கு தத்துவம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். ஏசாயா 48. அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறாரு, ஆமா, அங்க பூமிக்குரிய ஆசீர்வாதம் விளையேறப்பட்ட நன்மையினால நம்ம திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க நம்ம சந்ததியை அவர் எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய சந்ததியை என்ன செய்வாராம்? எடுப்பித்து கட்டுவாராம். அது அணுக்களத்தனையாய் பெருகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதன் பெயர் நம்ம விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். அல்லேலூயா. உங்க பேரை பெருமைப்படுத்துவார். உங்களுடைய நாமத்தை அவன் பூமியின் கடையாந்திர வரைக்கும் கொண்டு போக கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் பிரமாணத்தை பரவ பண்ணுகிற கர்த்தர், பிரமாணத்தை வெகு தூரம் கொண்டு போவேன்னு சொன்ன கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். உங்க வம்சவாளின் பேர் அற்று போகாமல் அது பெருகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி என்ன செய்யும்? கர்த்தரை சேவிக்கும். தலைமுறைக்கும் அது கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை என்னோடயே என் காரியம் முடிஞ்சிருமா? அல்லேலூயா. நான் சொன்னேன், என் வீட்டில் சொன்னேன், ஒழுங்கா எனக்கு பின்னால வந்து ஒரு சில காரியங்களை தேவசந்திர கற்றுக்கொண்டு நீங்க என்னோட எசைஞ்சு நின்னீங்கன்னு சொன்னா தேவனுக்கு அடுத்த காரியத்தை செஞ்சுவீங்க, சுதந்திரிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க என்னை தனியா விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்னோடு தேவனுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்யாது? பின்தொடராது. அல்லேலூயா. இது உங்களுக்கு சொல்லல, என் வீட்டுல சொல்ல. அல்லேலூயா. அப்போ எனக்கு பின்னால வந்து தேவன் என்னை கொண்டு செய்வதையும் எனக்கு பின் உங்களை கொண்டு செய்வதையும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க உற்று கவனிக்கணும். அதை பின்தொடரணும். அதை பின்தொடரும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நல்லவர். ஒரு சந்ததி கர்த்தர் என்ன சேவிக்கும். தலைமுறைக்கு அது என்ன செய்யும்? தேவனுடைய சந்ததி என்று எண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்க சந்ததி அணுக்கலத்தனையா பெருகும், மணலத்தனை என்ன செய்யும்? பெருகும். பேர் அற்று போகாது. உங்க சந்ததியின் பேர் என்ன செய்யாது? அற்று போகாது. எப்படி தாவீதின் சந்ததியின் பெயர் இன்றைக்கு வரைக்கும் அற்று போகல, அவரை இன்னைக்கு சொல்லுகிறோம் தாவீதின் குமாரனே என்று இயேசுவை சொல்லுகிறோம். தாவீதுக்கு முன்பாக யார் நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்?
இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யார் நிலைநிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? தாவீது நிலைநிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாராவது ஆபிரகாமின் குமாரன் என்று கூப்பிட்டாங்களா? இல்ல. அல்லேலூயா. நல்லவர். அது எங்க ஆரம்பிக்குது? ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆனா யார் பேரு நிலை நிக்குது? தாவீதின் பெயர் நிலை நிக்குது. அல்லேலூயா. தாவீது கர்த்தருக்காக பாருங்க வைராக்கியம் இன்னைக்கு வரைக்கும். ஆமா, தாவீதுக்கு அவர் சொல்லுகிறாரு, தாவீதுக்கு அருளின நித்திய கிருபையினால அவனுக்கு என்ன செய்யல? ஆமா, அவ தாவீதுக்கு கொடுத்த இரக்கத்தை என் மேல, உங்க மேல, ஆமா நம்ம மேல, நம்ம சந்ததியின் மேல கடத்தி கொண்டு போக அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. பேரற்று போகாதவாறு கர்த்தர் உங்க குடும்பத்தை எடுத்து கட்டுவார். அல்லேலூயா. உங்களோட முடிஞ்சு போறது கிடையாது. தலைமுறைக்கும் உங்க பிள்ளைகளை சிங்காசனத்துல வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லவர். ஆமா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ வெளியே வா, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை பார், அது எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல உன் சந்ததி என்ன நான் பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்க சந்ததி பிரகாசிக்கும். உங்க சந்ததி என்ன செய்யும்? பிரகாசிக்கும். அந்த நட்சத்திர மண்டலங்களிலேயே வழிகாட்டுகிற சில நட்சத்திர மண்டலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அது கடல்ல பிரயாணம் பண்றவங்களுக்கு அது தெரியும். அதிகாலையில எந்த ஏரியால எந்த நட்சத்திர கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி குருசு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நல்லவர். ஆமா, அது குருசு இருக்கிறது கூட அது என்ன செய்யும்? அது அந்த எண்ணிக்கையில இருக்கும். அந்த கடலுக்கு போற பழைய ஆட்களை நீங்க கேட்டு பாருங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் டைம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் ஆமா இது இந்த திசைன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியதோ அதே போல உங்க சந்ததி அநேகருக்கு வழிகாட்டுற சந்ததியா மாற்றி தருவார் கர்த்தர். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்தமானது இருக்கு, வித்தியாசம். அல்லேலூயா. அப்ப நட்சத்திரத்திலே கர்த்தர் என்னத்தை வச்சிருக்கிறாரு? அடையாளத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் சாதாரண நட்சத்திரங்களா இருக்க போறது கிடையாது. உங்க பிள்ளைகள் அடையாளம் காட்டுகிற நட்சத்திரமா இருக்கும். கர்த்தத்துவத்துக்கு மகிமை உண்டாக்குற நட்சத்திரங்களா இருக்கும் அவங்க இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இப்ப இருக்கிற பிள்ளைகளை நீங்க சாதாரண என்ன செஞ்சிடாதீங்க, எடை போட்டுறாதீங்க. ஆமா, உங்க கண்ணுக்கு முன்னால ஒருவேளை அவங்க அற்பமா தோன்ற மாதிரி தெரியலாம். அல்லேலூயா. அவங்களை எடுப்பித்து கட்டுகிற ஒரு நாள் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை கரத்துல எடுக்கிற நாள் வருகிறது. அல்லேலூயா. சிம்சோன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனோவாவின் மனைவி பிள்ளையாகத்தான் இருந்தாரு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவரை இயக்கிற ஒரு நாள் இருந்தது. அந்த இயக்கிற நாள்ல அவன் சிம்சோன் யாரா மாறினான்னு சொன்னா பெலிஸ்தியனுக்கு சிம்ம சொப்பனமா மாறினார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரத்துல எடுக்கிற நாள் இருக்குது. அல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கு என்ன அவசியம்னா பொறுமை அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு என்ன செய்யுது? அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். இப்ப சங்கீதம் 81 திருப்பிக்கோங்க. சங்கீதம் 81 திருப்பிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். glory to God. 8வது வசனத்தை வாசிங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா. அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னை நான் என்ன செய்றேன்? ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ என்ன செய்ய? எனக்கு செவி கொடு. அல்லேலூயா. 75 வயசாயிட்டு கர்த்தர் நல்லவர். ஆனா ஒரு குழந்தை என்ன செய்யல? இல்ல.
ஆசீர்வாதம் கை நிறையா இருக்குது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து தனக்கு பின்னால அதை வழிநடத்துறதுக்கு ஆளில்லாத இயக்கத்தில் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் செஞ்சாரு, அழைத்தார். நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தை விட்டு நான் காட்டுற தேசத்துக்கு நீ போ, நான் உன் பேரப்படணும், உன் சந்ததியை நான் என்ன செய்வேன் ஆசீர்வாதம் சொல்லி. ஆமா, தேவ சத்தத்தை அறியாத ஆபிரகாமுக்கு தேவன் அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் தேவன் சொன்ன காரியத்துக்கு அப்படியே செயல்பட்டாரு. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். வறட்சி மிகுந்த ஒரு தேசத்துல, பொல்லாதவர்கள் குடியிருக்கிற ஒரு தேசத்துல அமர்ந்திருந்த ஈசாக்கு தேவ சத்தத்தை கேட்டாரு. அந்த வறட்சி நாட்கள்ல தேவ சத்தத்தை கேட்டு அமர்ந்திருந்தாரு. தேவன் அந்த தேசத்துல அவர் 100 மடங்கு என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து சொன்னாரு, நீ போ, நான் கூட வருவேன், உன்னை 2 பரிவாரங்களை என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. கர்த்தர் சத்தத்தை கேட்டு போன அவன் யாக்கோபோடு கர்த்தர் இருந்தாரு. யாக்கோபை பெருக பண்ணினாரு. ஏமாத்தின மாமங்கையிலே இருந்தே கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பட்சிக்கிறவத்திலிருந்து பட்சணத்தையும் பலவானத்திலிருந்து மதுரத்தையும் பெற்றுக் கொடுக்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை ஏமாத்தினவன்ட்டு இருந்து ஆசீர்வாதத்தை அவங்க அறியாமலே உங்களுக்கு வாங்கி தந்துருவாரு. அல்லேலூயா. இது நடக்க போகுது. அல்லேலூயா. நல்லவர். ஏமாத்தினவங்க ஆமா மெய் மறந்து இருக்கும் போதே அந்த ஆசீர்வாதம் உங்களை சார்ந்து ஒரு அலையிலே சொல்றத பார்க்கலாம். அல்லேலூயா. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எப்படி போச்சு குற்றங்கள் முடிக்கவே முடியாது. ஏன்னா என் தேவன் நீதிபரர், என் தேவன் சத்தியபரர். அல்லேலூயா. நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது உயர்த்துவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லவர். ஆமா, 100 ரூபாய் எதிர்பார்த்து இருக்கிறவனுக்கு 50 ரூபாய் கொடுக்கிறது. 100 ரூபாய் எதிர்பார்க்கிறவனுக்கு அல்லேலூயா. சரி, வந்த வரைக்கும் லாபம் வேண்டியதோ 50 ரூபாய் வச்சுருவோம், வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல. அல்லேலூயா. நீங்க தெருலாம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க. சரி, இன்னைக்கு வீட்டை ஒரு 2000 ரூபாய் கொண்டு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துருக்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா சரி, அந்த கால சோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறது அமுக்கி குலுக்கி சரிந்து உள்ளபடி கொடுக்கிறார். எப்படி கொடுப்பாரோ அமுக்கி குலுக்கி. அல்லேலூயா. நல்லவர். கொடுக்க வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எப்போ அவன் சொல்லாருன்னா, நீ என் சத்தத்துக்கு செவி கொடு, என் கற்பனையில் நீ என்ன செய்ய கவனி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் தேவ சமூகத்தில் என்ன சொல்லணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா தேவன் எனக்கு எதை சொல்லுகிறார். அல்லேலூயா. கிதியோன 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம். தனக்கு உண்டான கோதுமையை எவனும் திருடிட்டு போயிடக்கூடாது. திருட வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஆமா, அந்த திருட்டு பயிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக, தன் குடும்பத்தை காத்து கொள்வதற்காக அவன் போராடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிஞ்செடுத்து, நீ உனக்காக ஏன் போராடிக்கிட்டு இருக்க, தேசமே உன் பட்சத்தெல்லாம் இருக்க போகுது, தேசத்துக்கே நீ தான் படி எடுக்க என்ன செய்ய போற, படி அளக்க போகிற அப்படின்னு சொல்லி அவனை தேசத்துக்கு படி அளக்கலாம் தலைவர் எடுத்துன கர்த்தர். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மீதியானவர்கள் கொண்டு போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப கிதியோன் கையில கொடுத்து ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்த தேவனவர். அல்லேலூயா. கர்த்தர் பங்கிட்டு கொடுக்க செய்வார், பங்கிட்டு கொடுக்க செய்வார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிற காரியத்தை என்ன செய்யணும், கவனமா கவனிக்கணும். அவர் சொல்லுகிற காரியத்தை என்ன செய்யணும், கவனமா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் நல்லவர். 8வது வசனம் 9வது வசனம். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. நல்லவர். நல்லா கவனிங்க. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் ஒருவர். இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் யாரு? அவர் ஒருவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய முகத்தை அறிந்தவர், நாம் அவருடைய முகத்தை அறியாதவர்களாய் இருக்கிறோம்.
அல்லேலூயா. நல்லவர். ஆதியாகமத்தின் புத்தகம் ஆரம்ப நாட்கள் நம்ம கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் தன்னுடைய முகத்தின் சாயலை யாருக்கும் காட்டல. அல்லேலூயா. ஆமா, 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆமா தேவனுடைய தற்சுரூபமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. தன் முகத்தின் சாயலை அங்க இருக்கிற யூத ஜனங்களுக்கு தன்னை என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினார். அவர்கள் அவரை தேவன் என்று என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவர் அடிக்கப்பட்டார், உரிக்கப்பட்டார், ஆமா சிலுவையில தொங்கவிடப்பட்டாரு, அவர் மரித்தார், 3வது நாள் என்ன செஞ்சாரு? உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவருடைய சாயல் யாருக்கு என்ன செய்யாது? இன்னைக்கு தெரியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மெய்யான போட்டோ யாருக்கே கிடையாது. அப்ப இப்ப போட்டது யாரு? அது இமிகிரேஷன். அது அவங்க மனதின் தோற்றத்தை வைத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த யூதர்களின் சாயலை வைத்து ஒரு சாயலை என்ன செஞ்சிருக்கிறாங்க? வரையப்பட்டிருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இப்போ நல்லா கவனிங்க. ஆமா, நம்ம கையில வரைந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தெய்வீகத்தின் சாயல் கிடையாது. நம்ம கையில வரைந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஓவியம் தெய்வீகத்தின் சாயல் கிடையாது. அல்லேலூயா. அந்த சாயல் விளையேறப்பட்டது. அந்த சாயல் விளையேறப்பட்டது. அது பழுதற்ற சாயல். அல்லேலூயா. அதற்கு ஒப்பான சாயலே கிடையாது இந்த பூமியில. அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் இந்த பூமியில கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டுமே கொஞ்சம் கவனம். கஷ்டம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இப்போ நமக்கு முன்பாக வார்த்தையாய் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்த அந்த பூமியில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்து எதை அனுப்பினார் சொன்னா சத்தத்தை அனுப்பினார். அங்க முதலாவது வெளிப்பட்ட சத்தம், வெளிச்சம் உண்டாக கடவது. அல்லேலூயா. முதலாவது உண்டான சத்தம் சொன்னது சரிதானா? ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 3வது வசனத்தை வாசி. முதலாவது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியில தேவன் எதை கொண்டு வந்தார்னா வெளிச்சத்தை தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு என் கையில மைக்கி நான் வாங்கின நிமிடத்திலிருந்து உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை, இருளா இருக்கிறவங்க வாழ்க்கை வெளிச்சம் வரப்போகிறது. தொலைத்திருந்தால், வெள்ளி பணத்தை தொலைத்திருந்தால் முதலாவது எதை கொளுத்தினால்? விளக்கை கொளுத்தினால் விளக்கு வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. இருளா இருந்த பூமியில அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல என்ன வந்துச்சுன்னா வெளிச்சம் வந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த பகல் வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தை அனுப்புகிறார். எதை அனுப்புகிறாரு? அவருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தை அனுப்புகிறார். அப்ப அந்த வார்த்தையின் சத்தத்துக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவன் பாக்கியவான். வெளிப்படுத்தல ஆமா அந்த 7 சபைகளை பற்றி சொல்லும்போது கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவன். இந்த பகல் வேளையில உங்க செவிக்கு தேவன் அனுப்புகிற வார்த்தை வெளிச்சம், வாழ்க்கையில வெளிச்சம் வருவதாக. அல்லேலூயா. வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருள மறைந்திருக்கிற ரகசியம் வெளிப்படும். கர்த்தர் கடைபிடிக்க விரும்பவில்லை. உங்களுடைய அறியாமைய உங்களுக்கு சுட்டி காட்டுவார். அவ்வளவுதான். அல்லேலூயா. எனக்குள்ள வெளிச்சம் வந்த போது எனக்கு வெட்கம் உண்டாச்சு.
எனக்குள்ள வெளிச்சம் வந்தபோது என்ன சொன்னேன், எனக்கு உண்டாச்சு, நான் ரொம்ப வெக்கப்பட்டேன். ஏன்னா ஒரு சில நாட்கள்ல இந்த வேதத்தின் வெளிச்சத்தை அறியாத நாட்கள்ல இது பாவமா அது பாவமா அப்படின்னு கேட்டுட்டு அலைஞ்சேன். அந்த வார்த்தைங்கிற வெளிச்சம் வந்தோன்னா, ஓ இதை செஞ்சா இந்த ஒரு அக்கிரமம் என்னை மூடிக்கணும், இதை செஞ்சா இந்த அக்கிரமம் என்னை மூடிக்கணும், ஐயோ இது தெரியாமல எனக்கு நானே என் தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறேன். நல்லவர். நான் தேர்ந்தது ஒன்னா இருக்குது, நான் பெற்றுக்கொண்டது ஒன்னா இருக்குது. நான் தேடினது ஒண்ணு, நான் பெற்றுக்கொண்டது ஒண்ணு. அப்போ நான் தேடினதை பெற்றுக்கொள்ளல, நான் இருக்கிறத வைக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கும் நீங்க அநேக காரியங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களால நீங்க தேடினதை பெற்றுக்கொள்ள முடியல, கிடைச்சதை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எத்தனை மணி சொல்றது புரியுது? நான் நினைச்சது கிடைக்கல, கிடைச்சதோடு வாழ்ந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நல்லவர். இன்னும் வரக்கூடிய நாட்கள் அப்படி அல்ல. நீங்க நினைச்சதுக்கு நிறைவேற்ற போகிறார் தேவன். உன் மன விருப்பத்தினெல்லாம் உனக்கு அருளி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க நடந்தது, நான் நினைச்சேன் பெருசா, எனக்கு வந்தது சிறுசா, ஏதோ ஒட்டு தண்ணியில புட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் உங்க வாழ்க்கையா இருக்குது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், இனிமே அப்படி இல்லை, இனிமே அப்படி இல்லை. ஆமா, கர்த்தர் உங்க மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற போகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், எப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிற அந்த அறியாமை இருள் உங்களை நினைச்ச போது விலக போகிறது. அல்லேலூயா. மெய்யான காரியம் எதுங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ள போகிறீர்கள். மெய்யான சத்தியங்கிறத நினைச்சணும் விளங்கிக் கொண்டு, மெய்யானதை நீங்க அறிஞ்சு மெய்யானதை நீங்க பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அவர் உச்சிதமான காரியத்தை உங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த 8வது வசனத்தை திரும்ப வாசிங்க. 9வது வசனம், உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய காரியத்தை என்ன செய்ய வேண்டாம், நீ சேவிக்க வேண்டாம். 10வது வசனம் கடைசி பின்பகுதி, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன். எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். அப்ப இதுவரைக்கும் நீ கூப்பிட்டீங்க, பல பேர்த்த கூப்பிட்டீங்க, பல காரியத்தை பேசிட்டீங்க, எங்களுக்காக இறங்குங்கன்னு சொல்லி பல பேர்த்த எழுதிட்டீங்க, நீங்க மண்டாடிட்டீங்க. ஆனா மண்டாட வேண்டிய ஒரே ஒரு நபர் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 7:25 பக்கம், புதிய ஏற்பாட்டுல 303. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமை. வசனத்தை கவனமா வாசிக்கணும், வசனத்தை கவனமா தியானிக்கணும். ஏழு 25. நான் வாசிக்கிறேன். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவருடைய முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசுவே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் வாழ்க்கையும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோவான் 14:14 இப்படி சொல்கிறது, என் நாமத்தினால் நீங்க எவைகளை கேட்பீங்களோ அவைகளை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இயேசுங்கிற நாமத்தை சொல்லி நாம் எதை கேட்கிறோமோ அதை தர அதை நாம் பெற்றுக்கொள்ள வல்லவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் பிலிப்பியருக்கு எழுதும் சொல்கிறது, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு நாமம். அல்லேலூயா. அந்த இயேசுங்கிற நாமம் தேவனால் உயர்த்தப்பட்டது, அது தேவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசுங்கிற வார்த்தையை உச்சரிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உச்சிதமான ஆசீர்வாதத்தால் திருப்தி அடைய வல்லவராக இருக்கிறார், திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவின் கற்பனைகளை கை கூர்ந்தார். ஃபர்ஸ்ட்
உனக்கு உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இரண்டாவது கர்த்தர் நல்லவர். ஆமா, உபாகமம் யாத்திராகமம் 20:6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொண்டால் போதும். அப்போ நல்லா கவனிங்க. முதலாவது இயேசுங்கிற நாமத்தை அறிஞ்சிட்டீங்க, நீங்க அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, நல்லவர். இரண்டாவது அன்பு கூற கண்ணாடிகளா இருக்கிறோம். இயேசுங்கிற நாமத்தை அறிந்தா போதாது, இயேசுங்கிற நாமத்தின் மேல் அன்பு கூற வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவை தெரிந்தவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இயேசுவை தெரிந்தவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இயேசுவை அறிந்தவர்கள் அநேகர் இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரனை பார்த்தேன். நல்லா குடிக்க வெறிக்க இருந்தாரு. நான் இன்னொரு சகோதரியை பார்க்க அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டு போய் பக்கத்துல வந்து நின்னார். அந்த அம்மாக்கு ஜெபம் பண்ணி வெளியில வரும்போது இவரு சொன்னாரு, எனக்கு இந்த வசனம் தெரியும் அப்படின்னாரு. அவர் சில வசனங்களை சொல்லுகிறாரு, பயங்கர தண்ணியில இருக்கிறாரு. எனக்கு இந்த வசனம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் என்ன, உங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் வசனம் தெரியும். வசனம் தெரியாத ஆளே கிடையாது, எல்லாருக்கும் வசனம் தெரியும். அல்லேலூயா, நல்லவர். அந்த வசனத்தோடு வாழுகிறவர்கள் சிலர், அந்த வசனத்தை வாழ்க்கையாக கொண்டவர்கள் சிலர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க முழு உலகத்துக்கும் தெரியும் இயேசுதான் தெய்வம்னு. அல்லேலூயா. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள பக்கம் இல்லை. அல்லேலூயா, நல்லவர். அப்போ இயேசு இன்னார் என்று தெரிந்ததை பார்க்கலும் அறிந்தவர்கள் சிலர். அல்லேலூயா, நல்லவர். எங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேர் ரிச்சர்ட் பிரான்சிஸ். உங்க பக்கத்துல சிலர் இருக்கிறாங்க, அவங்க பேரை நீங்க போட்டுக்கோங்க. ஒருத்தவங்க விசாரிக்கிறார், அவர் யாரு? அவர் இந்த வீட்டில் இருக்காரு. அவர் யாரு? அவர் பேர் ரிச்சர்ட் பிரான்சிஸ். அல்லேலூயா, பேரெல்லாம் தெரிஞ்சுட்டேன்னா ரைட், வெரி குட். அல்லேலூயா. பார்க்கிறவனும் பாக்கியவன்களா மாறட்டும், கேட்கிறவனும் பாக்கியவன்களா மாறட்டும். அல்லேலூயா, நல்லவர். அவர் எப்படி இருப்பாரு? என்னைய போலவே இருப்பாரு. என்னையை பார்த்து அவர் பார்க்க வேண்டாம், அவர் கொஞ்சம் உயரமா இருப்பார். அல்லேலூயா. என்னைய மாதிரி கருப்பா இருப்பார். அல்லேலூயா, இது அடையாளம், இது அடையாளம். அல்லேலூயா, நல்லவர். அடையாளம் போதாது. அல்லேலூயா. அவரோட நான் கரம் கொடுத்திருக்க வேண்டும். என் கரம் அவரோட இணைந்திருக்க வேண்டும், அவருடைய கரம் என்னோட இணைந்திருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போனா அவர் இசைந்து போகிற பாதையில் நான் அவரோட இசைஞ்சுட்டு இருக்கணும், நான் போகிற பாதையில் அவர் என்னோட இசைந்து இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இசைந்து நடக்கும்போது இருவருடைய இருதயமும் வெளிப்படும். எனக்காக அவர் வாழ்வார், அவருக்காக நான் வாழ்வேன். அதுதான் அன்பு. அதுலதான் என்ன இருக்குது? அன்பு இருக்குது. அல்லேலூயா. அப்போ தெரியுங்கிறதுக்கு அர்த்தம் வேற, அறிந்திருக்கிறேங்கிறதுக்கு அர்த்தம் வேற. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை தெரிந்தவர்கள் அநேகர், இயேசுவை அறிந்தவர்கள் அநேகர் சிலர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இயேசுவை தெரியும் சொல்ற அநேகர் இருக்கிறீங்க. நான் உங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வசனம் எனக்கு தெரியும்னு உங்களுக்கு சொல்றவங்க அநேகர் இருக்கிறீங்க. அந்த வசனத்துக்கு பழக்கம் இல்லாதவங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களால் ஆமென் சொல்ல முடியுதா? அல்லேலூயா. ஆமென் சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்ல முடியும்? நாங்க வாழுகள் தான் நினைச்சு வேஷம்லாம் போட்டு இருக்கோம். அல்லேலூயா, நல்லவர். glory to God. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இந்த வசனம் தெரியும். வசனம் தெரியலையா? அந்த வசனத்துக்கு அந்த வாழ தெரியல, அந்த வசனம் காட்டின திசையில போக தெரியல. அந்த வசனம் காட்டின, நீ வசனத்தை அறிந்திருக்கிற, அந்த வசனத்தை அறிந்த அந்த வார்த்தைகளை நீ வாழ உன்னை ஒப்பு கொடுக்கிறதுனால நீ தள்ளாடிக்கிட்டு இருக்க.
நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய், நீ தடம் மாறிட்ட. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உன் குடும்பம் உச்சிதமான நன்மையால் நிரப்பப்படணும் அப்படின்னு சொன்னா நீ தெரிந்தவளா இருக்கக்கூடாது, நீ அறிந்தவளா இருக்கணும், அவரோடு இசைந்தவளா இருக்கணும். அந்த வசனம் காட்டுகிற திசையில நீ போக அர்ப்பணித்தவளா இருக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, அங்கதான் ரியாலிட்டி லவ் புரியும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பு அப்படிங்கிறத இந்த இலக்கியம், சங்க இலக்கியம் நமக்கு காதல்னு வெளிப்படுத்துகிறது. காதல்ங்கிற ஒரு அடைமொழியை கொண்டு வந்தது யாருன்னா புலவர்கள் தான். அல்லேலூயா. அந்த காதல் எதுல உருவாகுதுன்னா அன்புல உருவாகுது. அந்த காதல் எதுல உருவாகுது? அன்பு. அல்லேலூயா. அப்போ அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா ஒருவருக்காக ஒருவரை உருக பண்ணும். அதுதான் அன்பு. கவனிக்கணும். அந்த அன்பு என்ன செய்யும்? ஒருவருக்காக ஒருவரை உருக பண்ணும். அதுதான் அன்பு. அல்லேலூயா. நல்லவர். அப்போ ஒருவருடைய இருதயத்தை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறோமே, அல்லேலூயா, அந்த இருதயம் இதை விரும்புது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த விருப்பத்தை நிறைவேற்றி அந்த முகத்தை எப்படியாவது சந்தோஷப்படுகிறேன். அந்த முகம் மலர்ந்திருக்கிறத பார்க்கும்போது என் இருதயம் சந்தோஷப்படுது. அப்போ அந்த முகம் மலர்வதற்கு நான் என்ன செய்யணும்? அந்த இருதயம் விரும்புகிறத அறியணும். அது வெளிப்பட்ட உடனே அதை அந்த இருதயம் அறிகிறதை விரும்புகிறத அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் கொடுக்கிற கிரயம்தான் உருகிறது அடையாளம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க பழைய வயது நாட்களுக்கு உங்களை கொண்டு போகிறேன். ஒரு நிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். எப்படியாவது ஆமா அந்த முன் பரிசையில் இருக்கிற மேலே 8 பல்லும் கீழே 8 பல்லும் அப்படியே சமாளிக்கும். அல்லேலூயா. நல்லவர். ஆமா இந்த காரியத்தை அடுத்த வருஷம் என் இருதயத்தில் நினைச்சேன், நீங்க தந்துட்டீங்க, சூப்பர்ப்பா. என் இருதயத்தை புரிஞ்சவங்க நீங்க தான். என் இருதயத்தை அந்த முகம் சிரிக்கிறதுக்கு நான் செலுத்துற கிரயம் அதுதான் லவ், அதுதான் அன்பு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ நான் இயேசுவில் அன்பு கூர்ந்தேன் அப்படின்னு சொன்னா ஆமா இயேசுவின் இருதயத்தை நான் புரிஞ்சிருக்கணும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையில கை கொள்ளுகிறவர்களுக்கு உன் சந்ததி அணுக்களத்தனை ஆகும், உன் சந்ததி மனரத்தனையும் பெருகணும் அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், 48ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த பகுதி மேல உள்ள வசனம். வசனம் ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும். அப்பொழுது ஒரு சமாதான நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலை போலவும் இருக்கும். அப்பொழுது ஒரு சந்ததி மண்டலத்தை ஆகும். சங்கீதம் 81 வாசிச்சோம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும். ஏசாயா 48 18 சொல்லுகிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும். யாத்திராகமம் 20:6 சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொடுக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து என்ற அன்பு கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படி எனக்கு வெளிப்பட்டது அப்படின்னா, நான் விரும்புகிற சுகவாழ்வு, நான் விரும்புகிற சுகவாழ்வை அடைவதற்காக அவர் தன்னை உருங்க விட்டார், தன் சரீரத்தை கிழிக்க விட்டார். ஏசாயா 53 திருப்பிக்கோங்க. ஏசாயா 53. கர்த்தர் நல்லவர். glory to God. 5 பின்பகுதி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நல்லா பண்ணுங்க. நான் சமாதானமா இருக்க விரும்புறேன். இன்னைக்கு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு சமாதானம் தேவை? சமாதானம் வேண்டும் சொல்லணும். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சமாதானத்தை, உங்க இருதயம் என்னத்தை விரும்புது?
சமாதானத்தை விரும்புது. உங்க இருதயம் விரும்புகிற சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்காக, நீங்க நான் பெற்றுக்கொள்வதற்காக அவர் சொன்னாரு, ஆக்கினை ஏற்றுக்கொண்டாராம், தன் சரீரத்தை கிழிக்க விட்டு கொடுத்தாராம், தன் விழாக்களை ஈட்டி கடாவப்பட விட்டு கொடுத்தாராம், தன் பொற்கிலம் சூட்டப்படுகிற அந்த சிரசில பொற்கிலம் சூட்டப்பட விட்டு கொடுத்தாராம். கிரயம் என் மேல வைத்த அன்பு அவரை எனக்காக உருக வைத்தது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே, ஆமா, உன் இதயத்தின் விருப்பத்தை அறிந்து அவர் தன்னுடைய வாழ்வை விட்டு கொடுத்து உன்னை வாழ வைக்க அவர் தீர்மானித்திருக்கும் போது அவருடைய இதயத்தின் விருப்பத்தை அறிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவருடைய இதயத்தின் விருப்பத்தை அறிந்து கொள்வது நமக்கு என்ன இருக்குது? ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். அல்லேலூயா. எப்போதுமே நான் கொடுக்க பல்லக்கட்ட வாங்கிட்டே இருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியா? எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குமா அவனுக்கு தெரியாதாமா? உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபடுறேன்? என்னைக்காவது என்னை சிரிக்க வச்சு பாக்குறியா? அல்லேலூயா. விளங்கினா அவங்களுக்கு கர்த்தர் நல்லவர். எத்தனை நாள் உங்களுக்காக ஓடா கலைச்சி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கலைச்சி போற கணவனுக்கு புன்முறுவலோடு உங்க இப்படி நில்லுங்க. எப்படி? அல்லேலூயா. அவருடைய இருதயம் உங்களை பார்த்து மகிழணும். அவருடைய இருதயம் என்ன செய்யணும்? உங்களை பார்த்தோன்னு மகிழணும். ஆனா பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கும். நாலாம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க படுத்திருக்குதா? வாசல்ல படுத்திருக்குது. வீட்டுல வெளியெல்லாம் சுத்திட்டு வரும்போது சந்தோஷமா வராது. வாசல்ல கால் வச்ச உடனே வீட்டுக்கு வரும்போது உருன்னு ஆயிடாது. வாசல்ல வந்து என்ன செஞ்சுது? கால் வச்சோன்னு மின்சாரம் தாக்கிடுது. சம்சாரம் மின்சாரத்தில் என்ன செஞ்சுது? ஒரே தாக்கிடுது. அவருடைய புண்ணுலாம் நல்லது. இன்னைக்கு மனைவி பக்கத்துல இருந்து சந்தோஷத்தை விரும்புகிறவர்கள் என்ன செய்றாங்கன்னா, பொழுத போக்குறதுக்காகவே வெளியே போறாங்க. எங்க போறாங்க? பொழுத போக்குறதுக்காக. அன்னைக்கு ஒரு நாள் போய் சொல்லாதையே, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசியேன்னு சொல்ற ஆளு உள்ள இருந்தா பேசியே கொள்றாயா. எங்கேயாட்டு போயிட்டு இருந்தா என்ன செய்யும்? இன்னைக்கு அப்படிதான் மாறிட்டு உலகம். அல்லேலூயா. இப்போ அன்பு கூடி இருக்குதா? அன்பு குறைஞ்சிருக்குதா? கூடி இருக்குதா? நீங்க வாழ்க. அல்லேலூயா. அப்ப அன்பு உருகி வழிஞ்சிடணும். அல்லேலூயா. நல்லவர். கவனம். இன்னைக்கு ஆமா, வீட்டு வாசல் வந்தோன்னு எல்லாருடைய இது சந்தோஷம் நினைச்சிருது பறி போய் விடுகிறது. உள்ள போன அப்படியே பெட்டி பாப்பா. அல்லேலூயா. நல்லவர். இல்ல எப்பா வெளியில இருக்கிற ஆமா சந்தோஷத்தை பார்க்கணும். எனக்கு வீட்டில் இருக்கிற சந்தோஷம் தான் பெருசுன்னு சொல்லி புருஷன் சொல்லணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? கடலை விட்டு கீழே கால் வச்சாருன்னா மண்டிக்கு வந்துடணும். தப்பா சொல்லல, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வரணும்.
ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதுலாம் அந்த மாப்பிள்ளை மச்சான் தோலாம் திருப்தி அவளை பற்றியும் பார்த்துட்டு பாதி பைசாவை ரோட்டில் செலவழிச்சிட்டு அல்லையிலோயா மீதி பைசாவை வீட்டுக்கு கொஞ்சம் ஒதுக்கிட்டு அங்கே கொஞ்சம் ஒதுக்கிச்சிட்டு அல்லையிலோயா ஏதோ அங்கேதான் கிடச்சிது பொய். அல்லையிலோயா விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டான் அடுத்த நல்லவர். இது மாறணும். இது என்ன செய்யணும்? இது மாறணும். அப்பனா என்ன அர்த்தம்னா 2 பேருடைய இருதயமும் வெளியே தெரியணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் உருகணும். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் காட்டுற அந்த அன்பை பாரு, இந்த உலகம் காட்டுற அன்பை பாரு. நான் காட்டுற அன்பு எப்படி இருக்குது, இந்த உலகம் காட்டுற அன்பு எப்படி இருக்குது? நேரம் உங்களுக்கு அல்லேலூயா. வீட்டுக்கு போகணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் குழம்பு வைக்கணுமா, புத்தக போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. கவனம் கவனம் கவனம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை நீங்க அறிஞ்சு அந்த இருதயத்தின் நினைவுகளுக்குள்ளாக உங்க நினைவுகளை இணைச்சிட்டீங்கன்னா போதும், சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. நல்லவர். உங்க வீட்டை உங்களுக்கு கீழ்ப்படியணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு அலையில சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க காட்டுகிற அன்பு உங்களுக்குள்ளாக அவரை அடக்கம் பண்ணும். அல்லேலூயா. நீங்கள் அவரிடத்தில் வைக்கிற அந்த அன்பு உங்க வீட்டு யார் மேல நீங்க அன்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க உருக்கத்துல வெளிப்படணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு கவனம் கவனம். நிறைய பேசலாம், இந்த அன்போட நிப்பாட்டுறேன். இந்த அன்போட நிறுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்பு வந்துருக்கு. புத்தக கண்காட்சி அழைக்கிறது. அல்லேலூயா. கருத்து நில இன்னும் அந்த கோழி கொதிச்சுக்கிட்டு இருக்குது, மீன் பொரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, 2வது சமையல் நினைச்ச வேண்டியது, செய்ய வேண்டியது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. இயேசுவின் அன்பை அறிந்து அந்த அன்புக்கு உங்க அன்பை விட்டு கொடுத்தாங்க. அந்த அன்புக்கு உங்க அன்பை விட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. இயேசுவின் இருதயை விரும்புகிறத நான் நிறைய வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த காலதாமதமானதுனால இப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். இயேசுவின் இருதயத்தை அறிந்து உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க. உங்க குடும்ப கட்டி எழுப்பப்படும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுக்கு வேண்டிய வருமானத்தில் ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் தலையில வச்சு ஜெபம் பண்ணீங்கல்ல, அந்த வசனத்தின் வசனத்தை வாசிங்க. 28:1 மட்டும் வாசிங்க. நான் ஜெபிக்க போறேன். உபாகமம் 28:1. என்று நீங்க எடுக்கிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன். என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்போது அவர் சத்தத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்த்து உன்னை நினைச்சுவாரு. உங்களுக்கு ஒப்பானவங்க ஒருத்தரையுமே கிடையாது. நீங்க உடுக்கிறது போல வேற ஒருத்தர் உடுத்த முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை போல வேறொரு வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. உபாகமம் 33 கடைசியில சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். Glory to God. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? ஒருவனும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் உங்களை ஆசீர்வதித்து விரும்புகிறாரு. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய உண்மையான தேவனாய் இருக்கிறார். அவர் விருப்பத்தை அறிஞ்சு அல்லேலூயா உங்களை உண்மை விட்டு கொடுங்க. நீங்க பெருகுவீர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை அந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எங்க உள்ள விரும்பினதை நீங்க அறிந்திருக்கிறீர்கள், அதை தருவதற்கு வல்லவராயிருக்கிறீர்கள். இந்த நாளில் இவர்கள் எதையெல்லாம் உள்ளத்தில் விரும்பி வந்தாங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டு போகும்படி ஆசீர்வதிக்கிறேன். அவங்க இல்லத்தில் இதெல்லாம் சுதந்திரிக்கிறேன். அவங்க வாசலில் படுத்திருக்க எல்லா சாபங்கள் விலகுவதற்கு இயேசுநாமத்தில், அவங்க வீட்டில் இருக்கிற சாபங்கள் விலகுவதாக இயேசுநாமத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் விலகுவதாக இயேசுநாமத்தில், ஒவ்வொரு சிரசின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வைக்கிறோம். பிள்ளைகள் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வைக்கிறோம். பெருகும்படி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே